யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி 5 நாள் ஆயிடுச்சு. ரூம்ல என்ன கேட்கறாங்க எல்லாத்தையும் கேட்போம். ஆனா இந்த யூடியூப் சொல்லிக்கிறோம் 4 பேர் தான் எப்பயும் இருப்போம். இன்னொருத்தவங்க இருக்கான், அவன் யூடியூப் சேனலுக்கே வர மாட்டான். கேட்டா ரொம்ப பிஸியா இருக்குன்னு அதான் சொல்லிட்டு இருக்கான். இந்த ரூம் பசங்களை சொல்லணும்னா இப்ப ஆகாசம் சொல்லுவார். இந்த ரூம் பசங்களை பத்தி நான் தான் சொல்லி ஆகணும். ரொம்ப பாதிக்கப்படுற ஒரு பட்டதா ரூமே பார்த்து கொடுத்தாரு. அந்த ரூமை காலி பண்றதுல நாங்க நிறைய மூவ்மெண்ட் பண்ணிருக்கிறோம். அதை பத்தி ஆகாசம் விவரிப்பாரு. இதுதான் சிங்கக்குட்டி, கடைசி கடைக்குட்டி சிங்கம் மாதிரி. இதுதான் மூஞ்ச பார்த்தாலே தெரியும், ரொம்ப நல்ல பையன். எங்கேயோ போயிட்டு வந்திருக்க மாதிரி தோணும். அப்படிதான் இல்லை, மூஞ்சியே அப்படிதான். 9 மணிக்கு போவான், திரும்பி 10 மணிக்கு தான் வருவான். நைட்டு 10 மணிக்கு தான் வருவான். வேலை ரொம்ப வேலை செஞ்சுட்டோமே கழிச்ச மாதிரி வேணும் பண்ணிருப்பான். ஆனா ஒண்ணும் செஞ்சிருக்க மாட்டான். நம்ம என்ன வேலையா செய்ய போறோம், சும்மா பார்க்க போறோம். இருக்கட்டும், அதுக்கு நம்மளுக்கு என்ன சம்பந்தம்? இருக்கும்போது ஒண்ணு சொல்லுவான், இல்லாத பக்கம் இன்னொன்னு வேற ஒண்ணு. ஆக்சுவலி சொல்றேன், பெரிய கோபக்காரன், தேனிக்காரனே கோபக்காரன் தான். முகேஷ பத்தி பேசுறதுக்கு எல்லாமே தெரியும். அவனை பத்தி பேசுறதுக்கு ஒண்ணு இல்ல. கண்டத வீணாக்காரன் பாக்குறோம். ஏதோ லேப் வச்சிருக்கான்னு உயிரோட விட்டு வச்சிருக்கேன். லேப்டாப், பைக் எல்லாம் ரூம் சாபா அவன் வச்சிருக்கான். உயிரோட வச்சிருக்கேன். அவனை பத்தி பேச முடியாது. ஆனா அவர் பேசுவார், பக்கமா பேசுவார். நீங்க ஒரு டாபிக் எடுத்தீங்கன்னா அதை வச்சு அவங்க ஃபேமிலில நடந்தது அங்க நடந்தது எல்லாத்தையுமே இருக்கு. நீங்க திடீர்னு நான் அங்க ஒருத்தர் ஜூஸ் குடிச்சு வந்தீங்கன்னா எக்ஸாம்பிள் எங்க சித்தப்பா அவங்க ஜூஸ் குடிச்சிருந்தாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது, எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? விக்கிய பத்தி தெரியாது. ஒரு காலத்தை என் தம்பியா இருந்தான், இப்ப தம்பியா இல்ல, துரோகியா சொல்ல முடியாது. ரொம்ப இதா இருக்கான். துரோகியோட்டு பார்த்தாலே மூஞ்சி திருப்பிட்டு போற மாதிரி இருக்கும். முதல் தம்பியா இருந்தாரு, அதுக்கப்புறம் துரோகியா இருந்தாரு, இப்ப பிபியா மாறிட்டாரு. பிபி என்ன பிபினா? எல்லாருக்கும் இது பண்ணிக்கோங்க. பிபினா I love you. இதெல்லாம் ஓகே. சரி, என்னதான் சொல்றீங்க? அஞ்சாவது ஆளு யாருக்கு? அஞ்சாவது ஆளு அவன் தான் ரூமுக்கு பிடிச்ச சனிய. டூருக்கு போடாம வரமாட்டான். ஒரு பிளான் குரூப்பா வெளியே போனா முதல் ஆளா வரலன்னு சொல்லுவோம். அவன் இன்னொருத்தவன் தான் கம்பெனில ஒன்றும் வேலை இருக்காது, இருந்தாலும் நான் ரொம்ப பிஸியா இருக்கேன்னு சொல்லுவான். போன் அடிக்கிறேன். ஹலோ, அறிகிட்டவனே பரதேசி பல. சரி, எல்லாத்த பத்தி சொல்லிட்டோம். ஃபைனலா ஒருத்தர் சொல்லணும். சொல்லுங்க. அப்பா சாப்பிட்டு சொல்றாரு, ஆனா நான் அப்பா தான் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காரு. அந்த கல்யாண கல்யாணம் சொல்லுவாங்க, அதுக்கு ஆசைப்படுறாரு. இதான் நம்ம சப்ஸ்கிரைபர் யாராவது பொண்ணு இருந்துச்சுன்னா சொல்லுங்க. மேரேஜ் இப்ப கூட பாருங்க, நாங்க எல்லாரும் டிஷர்ட் போட்டு வீட்டுல இருக்க மாதிரி இருக்கோம். அவர் கல்யாணத்துக்கு ரெடியா உட்காந்து இருக்காரு. நீங்க பொண்ணு கமெண்ட் பண்ணீங்கன்னா ஆகாஷ் ஐ லவ் யூ கமெண்ட் பண்ணுங்க. மாப்பிள்ள உங்க வீடு தேடி வருவாரு. இல்ல எல்லா வீட்டும் பொண்ணுகிட்ட பேசுவாங்க, நான் மட்டும் யாரையும் பேச மாட்டேன். எனக்குன்னு யாரும் இல்ல. வீட்டுல பொண்ணு பார்க்க சொன்னாங்க. வீட்டுல இருந்தா ஜாதகத்தை பார்த்துட்டு ஒரு ஜாதகத்துக்கு பொண்ணே கிடைக்காதுன்னு சொல்லி தேடிட்டே இருக்காங்க, இன்னும் கிடைக்கலங்க. ரொம்ப மன கஷ்டமா இருக்குங்க, எதுவுமே கிடைக்கல. எல்லாரும் காதல்ல தோத்து பார்த்துருப்பீங்க. அண்ணன் ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் தோத்துருக்காரு. யாரையும் நம்ப கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான் நம்ப கூடாது. நம்மள ஏமாற்றுறதுக்குன்னே தெரியும். அது ரூம்லயும் இந்த ஆங்கிள் இருந்து பார்த்தா ஆகாசன்னு ஒரு ஏதோ ரொம்ப நாள் கழிச்சு ஒரு தட்ட மனசு விட்டு பேசுற மாதிரி போட்டு பேசிக்கிட்டு இருக்காரு. மணி எத்தனை ஆகுது? 11 மணி ஆகுது. வேலையை விட்டு இப்பதான் வந்தோடனே இந்த கஷ்டத்தெல்லாம் சொல்ல வைக்காங்க. ஐயோ, நைட்டானா தூக்கம் வர மாட்டேங்குது. அது உனக்கு கல்யாணம் நம்மளும் ஒரு பக்கம் இத்தனை நாள் நம்ம அம்மா அப்பா பார்த்துக்கிட்டோம். கற்றுக்கலாம் பார்த்துட்டு அதாவது அம்மா ஸ்தானத்துல இருந்து பார்த்துட்டு என்ன சொல்றாங்க சார்? கல்யாணம் 27 வயசு ஆச்சு, எனக்கு கல்யாணம் ஆகல. ரொம்ப ஏங்குறாரு. அதனால ஏதாவது பொண்ணு வீடியோ பாத்தீங்கன்னா கொஞ்சம் சொல்லிட்டு போங்க. இது காமெடி வீடியோ தான். கல்யாண மாலை வீடியோ. திரும்ப கல்யாணம் இருக்கு. உனக்கு கல்யாணம் நான் ஒரு ஜெண்டர் இல்லையா, எனக்கு ஆப்போசிட் ஜெண்டர்ல ஒண்ணு வேணும். சிக்னல்ல போய் பிச்சை எடுப்போம்.
திடீர்னு நாளைக்கு இங்க சென்னையில பாம்பு போடுறாங்க. நம்மளாம் சாக போறோம். சாவதுன்னு 1 மணி நேரம் இருக்கு. அந்த 1 மணி நேரத்துக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க? சாப்பாடு வடித்து சாப்பிட்டு சுந்தராமண்டல் எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு அப்ப இருக்கும் கல்யாணம். இப்ப போக வேண்டியதானே சாப்பிட்டா அப்படி போக வேண்டியதானே. ஆமா சொல்லுங்க. ஆளாக்கு ஒரு பக்கம் போறீங்க, எனக்கு பக்கத்துக்கு ஒரு பக்கம் தானே தலை விழுந்தா கல்யாணம் இல்ல கல்யாணம் இல்ல இல்ல இதுல முடிவு பண்ணிடலாம். உங்க கல்யாணம் ஆகுமா ஆகாதா? உங்களுக்கு என்ன வேணும்? தலை வேணுமா? அந்த தலையா போவா அழகான பொண்ணு இருந்துச்சா ஃபர்ஸ்ட் கல்யாணம். இதெல்லாம் பொண்ணு இல்ல. இதுல பொண்ணு இல்ல. தலையா பூவா? இது ஏதோ 3 போர்டு வச்சிருக்கேன். தலைனா கல்யாணம் கல்யாணம். இல்ல கல்யாணம் இல்ல. அந்த அவ்வளவுதான். போடுங்க. என்னதான் பண்றாங்க? தலையா போடு. எது வேணும்? போடு. தலை விட்டு கல்யாணம். Three times. அது வந்து அப்படியே தான். சரி ஓகே. நீ ஒரு வாட்டி கல்யாணம். ஆகாஷ் வந்து கல்யாணம் ஆகுமா ஆகாத? நல்ல பெரிய பார்த்து சொல்லுங்க தோசி. அவரதான் சத்தியமா எனக்கு கல்யாணம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குல்ஃபி ஐஸ் வந்துருச்சு, அதை போய் வாங்குவோம் வாங்க.